தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. அந்த பெருமைமிக்க புலவனை போட்டன நான் போட்ட உடனே வந்து நான் கேட்கிறேன். என் பிள்ளைகளுக்கு எடுத்து தெளிவாக எடுத்து வச்சு வச்சிட்டான். கீழாக மேலே இதெல்லாம் பேசிட்டாங்க. நம்முடைய ஐவேரா அவர்கள் அதல்ல. நான் எப்பவுமே உனக்கு சொல்லுவேன், உனக்கு வேண்டியது நீ என்ன பண்ண, நீ பாட்டுக்கு போ, எதிரி தோற்க வேண்டும் என்று போராடாது, வெல்ல வேண்டும் என்று போராடு. இதான் நம்ம போராடு. ஐயா ஈரானாவை இகழ வேண்டும் என்று நம்ம நோக்கம். நம் பாட்டன் பாரதி புகழும் ஏன் சாதியில் இல்லை என்று குலத்தாட்சி உயர்ச்சி சொல்வது பாவம். காட்டு குருவி எங்கள் சாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டங்கள். அவனை எப்படி அவர் சாதிக்குள்ள அடைக்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? மனிதர்களாக நீங்க உங்க மனம் சரியான நிலையில் இருக்குதா? பாட்டினில் அன்பு செய்யும், பாட்டினில் அன்பு செய்யும். பகைவனுக்கும் அருள்வாய் நல்லஞ்சே என்று பாடியவனை பகைக்க என் பகைவன் என்று சொல்லிவிட்டவன் எல்லாம் பகைவனுக்கும் அருள்வாய் அன்னை அயலானுக்கும் அன்பு காட்டும். அதனால் இறைதூதர் நபிகள் நாயகம் என்று போதிச்சு அடுத்தவன் பசியோடு இருக்கும் போது முன்னாலே அந்த பெருமகனாருக்கு போதிச்சு தன்னை போல் புறனையும் நேசி தன்னை இறைமகன் இயேசு இந்த பூவிடங்களை போதித்தது. அதை அனைவருக்கும் அருள்வாய் நன்மென்றே என்று பாடிய பாரதியை பகைக்கையின் தமிழ் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த மனிதன் அவன் நல்ல என் இனத்தில் வரலாற்று பகை உன் தாய்மொழியை அழிய விட்டு விடாதே, அழிஞ்சிருவா விட்டாத சென்று எட்டத்திற்கும் தலை செல்வங்கள் அவன் குணத்திற்கு சென்று நம்முடைய நம்ம மொழி உயர்ந்துதான் அதை இச்சடி காரணம் காரணம். இப்ப நம்ம என்ன இவெல்லாம் ஒரு அம்மாவா சி இதெல்லாம் ஒரு மூங்கியா ஆச்சு இப்படி சொன்னா எப்படா இருக்கணும் பொண்ணு செய்தி பேர் மட்டும்டா இப்ப அதான் ஏன்னா ஆள் இல்லை படத்தை என் தாய் படித்தவனை தந்தை என்று போற்றுகிறாள். நிலப்பே கேடு மாணவர்க்கப்படக்கூடாது. நல்ல தாய்மார்கள் பால் கொடுத்தப்பட்டது எப்படி எப்படி உலகம் போற்றி கொண்டாடுது என் மொழியை எப்படி சுவிசர் 3 துறைகளில் முதுகலை பட்டம் பெற்றவை. இப்படி ஒரு நூலை நான் படித்ததில்லை. திருக்குறளை டால்ஸ்டாய் காந்திக்கு கடிதத்தை ஐயோ இப்படி ஒரு நூலுங்கிறான். நீ எதை மதம்ங்கிற என்ன பதில் என்ன முற்போக்க கிடைச்ச என்றால் பசிகாரமாக சரியற்ற சார்பு படித்த வினை எவ்வளோ தத்துவம் மனிதனும் நீட்டலும் வேண்டாம் உலகம் படிப்பது ஒழித்து விடி. இதை விட நடக்கும் முடிய வழக்கம் வேண்டாம், ஜாக வேண்டாம். எது இந்த சமூகம் இந்த உலகம் எதை தவறு எது நீதி எது கெட்டது எது அநீதின்னு சொல்லி அதை செய்யாத இடத்துல தேவைப்படாதாங்க. உலகம் படித்தது ஒழித்து விடி. இதெல்லாம் தப்பு செய்யப்படாதுன்னா செய்யாத. பாரதி போற்றுவோம், பாரதியை போற்றுவோம். நன்றி மறவா நச்சமிழ் இனத்தீரே என்று இந்த கருத்தரவை அன்பு பிள்ளைகள் தமிழ் பிச்சு பாசறை சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே சமத்துவ பாட்டன் பாரதி, சந்தர்ப்பவாத ஐயா ஈவீரா என்று நம் பிள்ளைகள் மிக அழகாக கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். நேரம் அதிகமாயிடுச்சு, அதனால சொல்ற ரொம்ப செறிவாகவும் தெளிவாகவும் பிள்ளைகள் கருத்துக்களை எடுத்து வாதிட்டார்கள். ஒன்றை
ஒன்றை அரங்கில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் சமூகத்திற்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் தமிழ் தேசியர்கள், தமிழர்கள். ஏன் நாங்கள் தமிழர்கள்? தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள், அதனால் தமிழர்கள். இங்கே எந்த ஒரு தேசிய இனமும் அதனுடைய அரசியல் என்பது, அதனுடைய வரலாறு என்பது, இலக்கியம், வழிபாடு எல்லாமே மொழியை வைத்துத்தான். மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். அப்படிதான் நாடுகள். இந்தியாவே சாதியின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ மொழி வழியே மாநிலங்களை பிரிக்கலைங்க. மொழி வழியே தான் மாநிலங்களை பிரித்து, சாதிக்கு மாநிலம், மதத்திற்கு மாநிலம் என்று இல்லை. இது இந்து மாநிலம், இது இஸ்லாம் மாநிலம், கிறிஸ்தவ மாநிலம் என்று பிரிக்கிறது. மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். அப்ப மொழிதான் எல்லா ஒரு இனத்திற்கும் அடிப்படை. அதனால்தான் ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர் மொழி என்று சொல்லுங்கள். மொழி என்றால் இனம். அப்ப நாங்கள் தமிழ் தேசியர்கள். இந்த வரலாற்றை நல்ல பிள்ளைகள், அருமை தமிழ் உறவுகள் அறிந்து கொண்டது பேரமிக்க என் பெற்றோர்கள், நிலைமையை தமிழகமே. ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்றால் போர் கொடுக்க வேண்டும், படை திரட்டி வர வேண்டும், வீரடி படை, குதிரைப்படை, யானைப்படை கொண்டு வர வேண்டும், சுட்டு வீழ்த்த வேண்டும், உயிர்களை கொள்ள வேண்டும், ஒரு துளி ரத்தம் சிந்த வேண்டும் என்கிற நிலையெல்லாம் தேவையில்லை. அழித்து விடலாம். எப்படி? முதலில் அவன் மொழியை அழி, அவன் மொழியை அழித்து விட. அவன் மொழியை அழித்தால் அவனுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு அழித்து. இது அழிந்து விட்டால் அவனுடைய வரலாறு, அடையாளம் எல்லாம் அழிந்து. அழிந்து விட்டால் அந்த இனம் அழிந்து. இனம் அழிந்து விட்டால் நாடு அழிந்து. ஏறக்குறைய 90 விழுக்காட்டுக்கு மேல் என் நாடு அழிந்து விட்டது. அழித்த ஆடிவே இவேரா என்பதை அறிவாக தமிழ்ச்சி ஒரு மக்கள் புரிந்து. இது ஒரு படைதிற்கு எடுக்கிறது. மொழி அழிக்கும், மொழி அழிக்கும். 50,000 ஆண்டுகளுக்கு முந்தைய அன்னை தமிழ் மொழியை, உலகில் ஆகச் சிறந்த இலக்கிய வளமை கொண்ட என் மொழியை, என் பிள்ளைகள் சொன்னது போல உலகிற்கு அறிவார்ந்த வாழ்வில் நன்னறியை தந்த ஒரு மொழியை எப்படி சொன்னார்? வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்தது வாழ்வோம் தமிழ்நாடு நாம்பாரு. அந்த மொழியை, அது சனியன் மொழி, அது விட்டு ஒளி, அது படிச்ச பிச்சை கூட. இந்த தமிழ் படிக்க வச்சுல தமிழை கூட படிக்கணும். நான் தாண்டா தமிழை படிக்கணும். அதுல என்ன இருக்கு? அதுல என்ன இருக்கு? என்ன இல்லை? என் மொழியில என்ன இல்லை? என்ன இல்லை? என்ன இல்லை? அந்த மொழியை இழிவுபடுத்தி அதுல இருந்து அந்த இன மக்களை அப்புறப்படுத்தி வெளியேற்றி அந்த மொழியை அழிப்பதன் மூலமாக அந்த இனத்தை அழிப்பு. மொழியை அழிச்சு கலை இலக்கியம், இதெல்லாம் பாட்டா, இதெல்லாம் கவிதையா, இதெல்லாம் விருதா, இதெல்லாம் வழிபாடா, இதெல்லாம் கோயிலுக்கு கும்பிடுவானா? அங்கே கோயில் என்பது என் வழிபாட்டு தலம் அல்ல, வரலாற்று பேராவணம். வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அந்த சுவற்றி தான் என் கல்வெட்டு, என்னுடைய வரலாற்று குறிப்புகள். அங்க போகாத, இதெல்லாம் அறிவிட்டது. இந்த முட்டாள்தனம், இது காட்டுமிராண்டி வேலை. இப்படி சொல்லி சொல்லி திட்டமிட்டு எடுத்த என் அடையாளங்களை முழுக்க அளித்தார். இதே திருச்சியிலே முத்தமிழ் காவலர் தாத்தா ஐயா பேருந்து நிலையத்தை வைக்கக்கூடாதா? இந்த நூலகத்துக்கு வைக்கக்கூடாதா? தமிழ்நாட்டு தலைவருக்கு வைக்கக்கூடாதா? பேருந்து நிலையம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெயரிலே, அருகில் இருக்கிற அறிஞர் அண்ணா அவர்கள் பெயரிலே, எதிர்த்து ஐயா ஈவேராவுக்கு சிலை, எல்லாம் அடையாளம். ஏன் அந்த பேருந்து நிலையமோ அந்த இடத்தில் ஒரு இடத்திலே என்னுடைய மூதாதை, என் வீர பெருமாட்கள் பெரும்படுகு
முத்தரையர் என்கிற சுவரன்மாரனுடைய அந்த பேர்ல அந்த வைக்கக்கூடாது. ஏன் தமிழர் அடிச்சு அது யாரு சுவரன்மாரன் படிப்பார்? இது யார் தேடுவார் படிப்பார்? ஏன் வரலாறு இருக்கிறது. வரலாறு இருப்பவன் தேடுவான், வரலாறு இல்லாதவன் திருடுவான். இவன் வரலாறு இல்லை. அப்ப ஒரு தமிழ் தேசியன், ஒரு தேசியத்தின் மகன் தன் மொழியை அழித்து தன் இனத்தை நாட்டை அடிக்க வந்தவனை அடிக்க பாடு. அவரை இழிவுபடுத்துவதல்ல, அவரை இகழ்வதல்ல எங்கள் நோக்கம். எங்கள் பாட்டன் பாரதியை புகழ்வதுதான். எந்த அடையாளத்தை திராவிடம் மறைத்தாலும் அதை திருப்பி தோன்ற தம்பியாகும். இந்த வாரம் இருக்கிறது, இந்த வாரம் தோன்றிருக்கு. அப்படித்தான் அவன் எந்த அடையாளத்தை சொல்ல. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை சார்ந்தது. தமிழ் தேசிய பிள்ளைகள் பிரபாகரன் மக்கள் கிளர்ந்து எம்பின வரலாற்றை எழுதுகிற புரட்சிகர காலம். நீ ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க என்னடா பாரதி, நீங்க போற்றி எல்லாரும் சொல்லி முடியாத அளவுக்கு போகிறது. சாதாரண சொல்லுங்க, ஆழ்ந்த கவிஞர் அனைவருக்கும் முன்முதலாய் தோன்றும் கவிச்சுடரே, தோன்றும் கவிச்சுடர். எல்லா கவிஞருக்கும் ஆழ்ந்த அறிவார்ந்த கவிஞர்கள் எல்லோருக்கும் முன்முதலாய் தோன்றும் கவிச்சுடரே என்று வருவென்று ஏறி இருந்த சுதந்திரத்தை கண்டவன் போல் பாடி வைத்த யாரு? கவியரசு கண்ணதாசி. சுதந்திரம் கண்டுட்டாங்க சுதந்திரத்தை. மையா கவிக்கு அவர்கள் இரும்பு பெட்டியில் கிடந்த இலக்கியத்தை எடுத்து பாவர்களுக்கு பரிமாற்றம் மீதான ஆவணங்களுக்கு கசித்து கிடந்தது. அதனால நாங்கள் சொல்றோம், அன்பு பிள்ளைகளே, ஒரு தாய், என் தாய், உன் தாய், நம் தாய் சாக கிடக்கிறார், சாக கிடக்கிறார். ரத்தம் கொடுத்தால் தான் காப்பாற்ற முடியும் அவனை. அந்த நிலையில் ஒத்தை மகன் வந்தார், தன் மொத்த ரத்தத்தையும் கொடுத்து அந்த தாயை காப்பாற்றினார். காப்பாற்றப்பட்ட அந்த தாய் நம் தமிழ் தாய் காப்பாற்றிய அவனிடம் முடிஞ்சிருந்தார். எவனும் கிடையாது. ஏன் கண்ணதாசன் கிடையாது, எவனும் கிடையாது. நம்ம தாத்தை பாரதியாசனும் கிடையாது, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கிடையாது, எல்லாம் பாவலும் கிடையாது. சந்த கவியை தந்த கவியாக அவனை போய் நான் கேட்பேன், நண்பு பிள்ளைகளை உங்களிடத்துல, நீ பெருமைக்குரியவா? நான் சொல்லுவேன், உலகத்துல எந்த மொழியில் இல்லாத பொம்மை மொழிகளா எல்லா சமயங்களுக்கும் காப்பியம் என்பது ஒரே நம்முடைய தமிழ். நம்முடைய முன்னவர் சீலா புராணம் இஸ்லாமிய மக்களுக்கு, ஜோசப் என்ற வீரமா முடிவெடுத்த தேம்பாவணி கிறிஸ்தவ மக்களுக்கு, கம்பன் என்ற காப்பியம் ராமாயணம், கம்ப ராமாயணம் இந்து மதத்தை ஏற்ற மக்களுக்கு, மணிமேகலை பௌத்த காப்பியம், சிலப்பதிகாரம் சமணாட்டி சமண துறவி இழந்தவர், எல்லா சமயங்களுக்கும் காப்பியம் என்ற மொழி உலகில் என் மொழி உன்மொழி தமிழ். அதை போலவே எல்லா சமயங்களுக்கும் வாக்களை கவிதையில் எழுதியார் நம்முடைய பட்டணம் தான். அக்ரஹாரத்தில் இருந்து அல்லாவையும் இயேசுவையும் பாடிய ஒரு ஐயர்